ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிந்தி மசாலா செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிந்தி மசாலா. நம்ம எப்பயுமே வெண்டைக்காய் வாங்கினோன்னா பொரியல் இல்லை அப்படின்னா புளிக்குழம்பு அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை உங்களுக்கு பிந்தி மசாலா செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காவை 3லேருந்து 4 துண்டு மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. இதை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, நல்லா அந்த தண்ணியிலையே நல்லா பைண்ட் ஆயிரும். இப்போ நம்ம பிரட்டியாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சாப் பண்ண இஞ்சியும் க்ரஷ் பண்ண க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் 2 ஆனியன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் வேறு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த தயிரில் மிக்ஸ் பண்ண நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அதில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி வரும் ஒரு கிரேவி. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு இது பண்ணிடலாம். அப்போனா தான் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகி ஒரு கிரேவி நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காவை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிரட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போதே முக்கால்வாசி வெந்திருக்கும். இந்த கிரேவியோட கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 6 லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொத்தமல்லி இலை லைட்டாக தூவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.